அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைய பார்க்க போறது திருட்டம் தமிழ் பேப்பர்ல செகண்ட் பார்ட். இந்த வீடியோ நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் மற்ற இப்போ புதுசாக ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. பிறகு நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கான சரியான விடைய நீங்கள் உங்களோட இதில் பகிர்ந்தளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல் நான் கேட்குற கேள்விகளுக்கு விட நான் ஒரு குறிப்பிட்ட டைம் தருவேன், அதுக்குள்ளேயே போடுங்க. அதாவது நான் சில நேரம் ஹோம்ஒர்க்காக தருவேன். அடுத்தது நான் சில நேரம் புல விட தோணும். அது அது நானும் உங்களோட வகுப்புல தான் படிக்கிறேன். நானும் சில நேரம் புல விட தோணும். அப்போ அதுண்ட காரணமாக நான் என்ன புலவரனா இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல கூறுங்க. ஏன் நான் இவ்வளவுக்கும் கமெண்ட்ஸை பாவிக்கிறேன்டா? கமெண்ட்ஸ் தான் நீங்களும் நானும் தொடர்பு கொள்றதுக்கான ஒரே வழியாக காணப்படுகின்றது. சரியா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் தான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். பின்வரும் சொற்களை கொண்டு கருத்துள்ள வாக்கியம் அமைக்குக. களி. களி என்றா என்ன? பயம். அப்படின்டா நான் பாம்பை கண்டு களி அடைந்தேன். களி. களி. எனது மாமா களியினால் செங்கல் செய்தார். அடுத்தது மூன்றாவது குளவி. குளவி. என்னை குளவிகள் பல கொட்டின. குளவி. இதுக்கான விடைய, இந்த குளவிக்கான விடைய நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதாவது அடுத்தது பறவை. பறவை. பசிபிக் பறவையே இவ்வுலகத்தில் மிகப்பெரிய பறவையாக கருதப்படுகின்றது. பறவை. நான் வானில் பறவைகளை பார்த்தேன். பனி. குளிர்காலங்களில் காலையில் பனி கொட்டும். பனி. எனது அப்பா பனிக்கு சென்றார். வழி. நான் வழி. நான் வழி. இதுக்கான விடயம் மற்ற 10ஆவதுக்கான விடயம் மற்ற 2ஆவதுக்கான விடயம் நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. சரியா? நான் டைப் பண்ற விடைய நான் உங்களுக்கு என்னுடைய அந்த லைக் எமோஜியை போட்டு எல்லாருக்கும் சரியான விடையான்றத எல்லாருக்கும் கூறுறேன். அல்ல தனி ஒரு கமெண்ட்ல நீங்க சொன்னாங்க அவ்வளவு பேரையும் நான் கமெண்ட் பண்றேன். மற்றது ஒரு பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலை நடைமொழிகளையும் எழுதுக. இதுக்கான இது இந்த கீழே இருக்கு பாருங்க. அப்ப நாங்க முதல் ஒரு கேள்வியை வாசிப்போம். வாசிச்சுட்டு அப்படியே இங்கால அதை பார்ப்போம். ஒரு காலத்தில் ஈழவள நாட்டிலே வாழ்ந்த வள்ளல்கள் பாடி வந்தோர்களுக்கு ரத்தினங்களை வாரி வாரி வழங்கினார்கள். ஒரு காலத்தில் ஈழவள நாட்டிலே வாழ்ந்த வள்ளல்கள் பாடி வந்தோர்களுக்கு ரத்தினங்களை வாரி வழங்கினார்கள். சரியா? இந்த ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதுல இருந்து நீங்க இந்த கேள்விக்கு விடைய சொல்லுங்க. எழுவாய். எழுவாய் அங்க என்ன தந்திருக்கு? எழுவாய் அங்க ஒரு காலத்தில் ஈழவள நாட்டிலே வாரி வழங்கினார்கள். அந்த கடைசி வழங்கினார்கள். யார் வழங்கினார்கள்? வாழ்ந்த வள்ளல்கள். இந்த இதுக்கான விடையா அமையப்படுறது வள்ளல்கள். இதுக்கு எழுவாய் அடைமொழி இருக்கா? சொல்லுங்க பாப்போம். எழுவாய் அடைமொழி இருக்கா? வாழ்ந்த வள்ளல்கள் இல்ல. அடுத்த பயனிலை. வழங்கி வந்தார்கள். வந்தார்கள். பயனிலை அடைமொழி வாரி வாரி செயற்படு பொருள்.
வாரி வாரி வழங்கினார்கள். எதை வாரி வாரி வழங்கினார்கள்? ரத்தினங்களை. அப்படின்றதுக்கான சரியான விடைய வந்து அமைய போறது வந்து ரத்தினங்களை. இந்த அடைமொழியும் வந்து உங்களுக்கு வந்து அமையப்பெறாது. ஆண்டபடியா இதுக்கான விடைய வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்தது அந்த நீங்க வந்து ஒரு இலகுவான கேள்வி. ஆனா இத வந்து நான் இப்ப உங்களுக்கு சில பேர் இதை தெரியாமலும் இருப்பாங்க. ஆண்டபடியா நான் உங்களுக்கு வந்து இந்த கேள்வியை வந்து சொல்லித்தரேன். உயிர் எழுத்துக்கள் நோம்பலா சொல்லி கொண்டு போறேன் என்று அதிகளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உயிர் எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கும்? 12. மெய்யெழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கும்? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும்? 216. முதல் எழுத்து எத்தனை இருக்கும்? 30. தமிழ்ல மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. சரியா? இதோட இந்த முழு தமிழ் பேப்பருமே முடியுது. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். அவரை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் அண்ட் லைக் பண்ணுங்க. அதை விட எல்லாரும் நான் சொன்ன கேள்விகளுக்கான விடைய கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரியா? இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.